ஹாய் ஹலோ வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட்டிநாடு ப்ரான் ட்ரை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அமேசிங்கான ஒரு டேஸ்டியான யம்மியான ஒரு ரெசிபி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 1.5 கிலோ அளவு ப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி டீவைன் பண்ணி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரானில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி, பிஞ்ச் ஆஃப் கலர் பொடி. ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கையால் அப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 முழு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் உதிர்த்து. கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பூண்டும் கருவேப்பிலையும் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் பூண்டு கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பூண்டு வறுபட்டு வந்த உடனே நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா இந்த ப்ரான்லேருந்து தண்ணி வெளிவரும். அந்த தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்துக்கிட்டு நாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வெளி வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு நாம் குக் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பாருங்கள், தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டு இன்னும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற அளவுக்கு இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடிக்கடி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது நல்லா நமக்கு ஈவனாக அது வெந்து வரும். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழித்து நல்லா எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு எனக்கு. இப்போ பிசுபிசுப்பு தன்மை இருக்குது, அந்த ப்ரானில் இருக்கிற ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இப்போ இந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்குமே நல்லா இதை நாம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நாம் குக் பண்ணும்போது இடையிடையே திறந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா இது படிப்படியாக நல்லா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ட்ரைனஸாக இது வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னும் 2 நிமிஷத்தில் இன்னும் எனக்கு நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இப்போ இன்னுமே நாம் மறுபடியும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுப்போச்சு. ப்ரான்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒன்றொன்றும் தனித்தனியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நாம் கடைசியாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு நாம் வச்சு நாம் இறக்கிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணணும், மல்லி இலை சேர்க்காதீங்க. கருவேப்பிலை தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு ப்ரான் ட்ரை ஃப்ரை ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராணிஸ் கஃபே சமையல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க.